அகில பாரத வீரமங்கை வடிவு நடத்தி மகளிர் அதிகார அமைப்பு நடத்தும் தேவேந்திர வேளாளர்களின் அதிகாரப்பூர்வ சக்திகளாம் மல்லத்திகளின் விழிப்புணர்வு கூட்டம் மதுரை மண்ணிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் மல்லத்திகளுக்கான இந்த கூட்டம் மற்றும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை எப்படி வெற்றி பெறலாம் என்ற கோரிக்கையை வைத்து சமூகம் இன்று மதுரையிலே ஒரு பெரும் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பட்டியல் வெளியேற்றம் கோரிக்கைக்காக கோயம்புத்தூரிலே சமூகங்கள் சமூக இயக்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்கு ஒரு மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்தார்கள். நேற்று திருநெல்வேலி மாவட்டத்திலே அங்கிருக்கக்கூடிய அமைப்புகள் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்கேயும் ஒரு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இன்று ஆட்சியில் இருக்கும் திமுகவிற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பட்டியல் வெளியேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் எப்படி சாத்தியமாகும், எப்படி சாத்தியப்படுத்தலாம்? இப்போ இந்த காலகட்டத்திலே நமக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. தேர்தலை ஒட்டி நமது கிராமங்களுக்கு பல்வேறு அமைப்புகள், திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள், தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் ஓட்டுக்காக நமது கிராமத்திற்கு படையெடுப்பார்கள். அவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டியது ஒரே கேள்விதான். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் தொடர்ச்சியாக பட்டியல் வெளியேற்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, ஏன் இதை சாத்தியப்படுத்த மறுக்கிறார்கள்? ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது திமுகவாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், இன்று இந்த கோரிக்கையை இந்த சமூகம் அழுத்தமாக பல்வேறு மாவட்டங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்துக்கு உழைக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள், சமூகத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் தலைவர்கள் அனைவரும் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை: தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களை பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும். ஏன் இதை நீங்கள் மறுக்கிறீர்கள்? தேர்தல் பரப்புரையிலே தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் பட்டியலில் இருந்து வெளியேற்றும் என்ற கோரிக்கையை உங்கள் தேர்தல் பரப்புரையில் இல்லை என்றால் எந்த கிராமத்திற்கும் நாங்கள் உங்களை உள்ள விடமாட்டோம் என்பதை தேர்தல் ஆணித்தரமாக சொல்ல கடமை. இந்த அரங்கம் முழுவதும் பெண்கள் நிறைந்திருந்தார்கள், பார்ப்பதற்கு சந்தோஷமா இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்திலே நம்ம சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள் அனைவரும் பெரும்பாலும் சமூக உறவுகள் அனைவரும் ஏதாவது ஒரு கட்சி, திராவிட கட்சியிலோ இல்ல தேசிய கட்சியிலோ இல்ல தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியிலோ அவர்கள் நாங்கள் அரசியல் கட்சியிலே இருக்கிறோம் என்று அடையாளப்படுத்திதான் கொள்கிறார்கள். ஆனால் நம் சமூகத்தின் கோரிக்கையை அந்த கட்சியிலேயே ஓங்கி குரல் கொடுக்க மறுக்கிறார்கள். எல்லா ஊர்லயும் இருப்பாங்க, திராவிட கட்சி 4 பேர் இருப்பான், தேசிய கட்சி 4 பேர் இருப்பான், அதிமுக 4 பேர் இருப்பான், தமிழ் தேசிய சீமானன் தான் ஏதோ சொன்னா இருப்பான், அவர் பேசிட்டு இருக்காரு சொல்லுவாங்க. ஆனால் எல்லோரும் இந்த சமூகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எப்படி நம்ம இவங்களை இந்த 2026 தேர்தல் தான் நமக்கான ஒரு சரியான ஆயுதம். எந்த ஊருக்குள்ள வந்தாலும் முதல் ஒரே ஒரு கேள்விதான்: பட்டியல் வெளியேற்றத்தை நீ பேசுறியா, ஆதரிப்பியா? சொல்லு, வேஷம் போடாத. எம்ஜிஆர் செஞ்சாரு, சிவாஜி செஞ்சாரு, கருணாநிதி வந்தவர் ஏகப்பட்டது உங்க மக்களுக்காக செஞ்சாருன்னு சொல்ற கதையை இவனுக்கு சொல்லாத. எல்லோருக்கும் செய்ததை தான் எங்களுக்கும் செய்திருக்கிறேன். எஸ்சி பட்டியல வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிசிஆர் ஆக்ட் இருக்குங்க, ஒரு குரூப் பிசிஆர் ஆக்ட கூட ரத்து செய்யுங்க. பிசிஆர் ஆக்டால பெரிய துன்பம்